இஸ்ரேல் காசா மீது இனப்படுகொலை செய்கிறது என ஐக்கிய நாடுகள் சபை அதிர்ச்சியூட்டும் அறிவிப்பொன்றை வெளியிட்டிருக்கிறது. அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையில் ஜெனசைட் இனப்படுகொலை என்கின்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு பிரபலமான பத்திரிகை ஒன்றுக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கின்றார். 1500 கோடி அமெரிக்க டாலர்ஸ், அதாவது 15 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கேட்டு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கிறார். அது சம்பந்தமாகவும் விரிவாக இந்த காணொலியில் பார்க்கலாம். தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருகவென அன்புடன் வரவேற்கின்றேன். இதுபோன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காசா மீது இஸ்ரேல் நடத்தி கொண்டு வருகின்ற தாக்குதல்கள் எல்லாமே இனப்படுகொலையாக கருதப்படக்கூடியவை, அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள வருது. எனவே இஸ்ரேல் காசா மீது இனப்படுகொலை புரிகிறது என்று சொல்லி ஐக்கிய நாடுகள் சபையால் வெளியிடப்பட்டிருக்கின்ற ஒரு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த ஒரு அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது சர்வதேச ரீதியாக. என்னென்று சொன்னால், இஸ்ரேல் காசா மீது நடத்துகின்ற இந்த தாக்குதல் சம்பந்தமான ஆய்வுகளை செய்வதற்கு ஐக்கிய நாடுகள் சபையால் ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டது, ஒரு கொமிஷன் ஒன்று அமைக்கப்பட்டது. அந்த கொமிஷன் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல்கள் எல்லாமே ஜெனோசைட் அந்த ஒரு கேட்டகரிக்குள்ள வருது, இனப்படுகொலைக்குள்ள வருது என்று சொல்லி. அப்ப இதை எப்படி இனப்படுகொலை என்று சொல்றீங்க, என்ன அடிப்படையில் சொல்றீங்க, அதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு என்று சொல்லி கேட்டா 3 விதமான முக்கியமான காரணங்களை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த அறிக்கை சொல்லுது. அந்த 3 காரணங்களும் என்னென்று சொன்னா, திட்டமிட்ட ரீதியில் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை, அதாவது ஒரு இனக்குழுமம் ஒன்றை இஸ்ரேல் கொண்டிருக்கிறது, கொலை செய்திருக்கிறது. எனவே அது இனப்படுகொலைக்கான முதலாவது சாட்சி. அது முதலாவது. இரண்டாவது அந்த மக்களை மன ரீதியாக, மென்டல் ரீதியாக பாதிப்படைய செய்திருக்கிறது. ஏராளமானவர்கள் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதுவும் ஒரு இனப்படுகொலைக்குள்ளதான் வருது என்று சொல்லி இரண்டாவது காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரணம் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னா, பிறப்பு வீதம் குறைஞ்சிருக்குது. இப்ப கடந்த 2 வருடங்களாக பார்த்தீங்கன்னு சொன்னா, காசால பிறப்பு வீதம் நல்லா குறைஞ்சு போகுது. புதிதாக குழந்தைகள் பிறக்கிறது நல்லா குறைஞ்சு போகுது. எனவே ஒரு பகுதியில், ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் பிறப்பு வீதம் குறைவாக இருக்குமாக இருந்தால், அது திட்டமிட்ட ரீதியில் அது ஏற்படுத்தப்படுமாக இருந்தால், அங்கே நடக்கிற மோதல்கள் காரணமாக பிள்ளைகள் பிறக்காமல் இருந்தால், அது கூட ஒரு இனப்படுகொலை தான் என்று சொல்லி 3 முக்கியமான காரணங்களை குறிப்பிட்டு சர்வதேச சட்டங்களோட பொருத்தி பார்க்கக்குள்ள சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் இது இனப்படுகொலை தான் என்று சொல்லி இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு உடனடியாகவே இஸ்ரேல் தன்னுடைய மறுப்பை வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா, இந்த அறிக்கை பொய்யானது, போலியானது. இந்த அறிக்கையை தயாரித்த குழு இருக்குத்தானே, அந்த குழுவில் இருக்கிற 3 பேர் அவர்கள் ஹமாஸ் அமைப்புக்கு சார்பானவர்கள். ஹமாஸ் அமைப்பினுடைய ப்ராக்சிஸ், அவர்களுடைய ஒரு ப்ராக்சிஸ் என்று சொல்லுவோம், அந்த மாதிரி ப்ராக்சிஸாக இருக்கிறார்கள். அதனால இந்த அறிக்கை பொய்யானது, போலியானது, நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேல் உடனடியாகவே தன்னுடைய எதிர்வினையை காட்டியிருக்கிறது. இஸ்ரேல் என்ன சொல்லுது என்று சொன்னா, அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு தான் இஸ்ரேலுக்குள்ள புகுந்து 1200 பேரை படுகொலை செய்தது. அதே போல 251 பேரை கடத்தி கொண்டு போனது. எனவே அதுதான் இனப்படுகொலையை தவிர இது இனப்படுகொலை இல்லை என்று சொல்லி இஸ்ரேல் உடனடியாக தன்னுடைய மறுப்பை வெளியிட்டிருக்கிறது. இப்ப என்ன பிரச்சனை என்று சொன்னா, ஹமாஸ் அமைப்பு 1200 பேரை கொன்றது உண்மைதான், அது பிள்ளைதான், அதில் ஏற்றுக்கொள்றதுக்கு எதுவுமே இல்லை, அது பிள்ளைதான். அதே போல 250 பேரை கடத்தி கொண்டு போனதும் பிள்ளைதான், அதையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா அதுக்கு பதிலாக இஸ்ரேல் நடத்துகிற இந்த ஒரு யுத்தத்தில் அதாவது ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக நாங்கள் சண்டை பிடிக்கிறோம் என்று சொல்லி நடத்துகிற இந்த யுத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் 64,905 பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். காசா மக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 64,905 பேர். இந்த எண்ணிக்கை சில விட அதிகமாக கூட இருக்கலாம். எனவே ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக போராடுறோம் என்று சொல்லிக்கொண்டு, சண்டை பிடிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இங்க இத்தனை ஆயிரம் அப்பாவி பலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டது எப்படி இனப்படுகொலை இல்லாமல் இருக்கும்? அதை விட அங்க 1200 பேர் கொல்லப்பட்டது, அதுக்கு பதிலாக நீங்க நடத்துற தாக்குதல 64,905 பேர் என்று சொன்னா கிட்டத்தட்ட 65,000 பேர். எனவே 1200ம் 65,000ம் ஒண்டா ரெண்டுமே
வந்து சமமா என்றதான் இங்கே இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. எனவே ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிக்கை வந்து ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்துமா, உடனடியாக ஏதாவது விளைவுகளை ஏற்படுத்துமான்னு சொன்னால் கிடையவே கிடையாது. அதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கவும் தேவையில்லை, அதை பற்றி கணக்கெடுக்கவும் தேவையில்லை. ஏனென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபை இப்போதான் முதல் முறையாக ஜெனசைட் என்ற வேர்டை பயன்படுத்தி ஒரு அறிக்கை விட்டுருக்குது. இனி இது சம்பந்தமான ஆய்வுகள் செய்து அதில் புள்ளி விவரங்கள் எல்லாம் சேகரித்து விசாரித்து 20 வருஷம் செல்லும். ஐக்கிய நாடுகள் சபை ஒரு முடிவெடுக்கிறதுக்கு இன்னும் ஒரு 20 வருஷம் செல்லும். இந்த 20 வருஷத்தில் எல்லாமே முடிஞ்சிடும். இதை நீங்கள் ஒத்துக்கொள்றீங்க தானே? அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவினுடைய பிரபலமான ஊடகமாகிய பத்திரிகையாகிய நியூயார்க் டைம்ஸ் அந்த பத்திரிகைக்கு எதிராக மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கிறார். எவ்வளோன்னு சொன்னால் 15 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ். 15 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ்ன்றது கோடியில் சொன்னால் 1500 கோடி அமெரிக்க டாலர்ஸ் கேட்டு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கார். எதுக்காக இந்த வழக்குன்னு சொன்னால், இந்த எலெக்ஷன் நடந்தது தானே போன வருஷம். அந்த எலெக்ஷன் கம்பெயின் காலத்தில் வந்து அந்த தேர்தல் பிரச்சார காலத்தில் வந்து தனக்கு எதிராக நிறைய செய்திகள் போட்டார்கள் என்று சொல்லியும், தனக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜோ பைடன் கட்சி இருக்கு தானே, அந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள் என்று சொல்லியும், மிக முக்கியமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய எதிர்போட்டியாளராக இருந்த கமலா ஹாரிஸ் அவருக்கு ஆதரவாக நிறைய செய்திகள் போட்டார்கள் என்று சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் தன்னை பற்றியும் தன்னுடைய குடும்பத்தை பற்றியும் இழிவான செய்திகள் போட்டார்கள் என்று சொல்லி நிறைய காரணங்களை குறிப்பிட்டு, எனவே நஷ்ட ஈடாக 15 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் தரணும் என்று சொல்லி மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். எனவே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான ஊடகங்களுக்கும் எப்போவுமே இந்த வாய்க்கால் தகராறு தான். அது தனியே நியூயார்க் டைம்ஸ் மட்டுமில்லாமல் CNN மற்ற ஊடகங்கள் எல்லாத்துக்கும் எதிராகவும் ட்ரம்ப் வந்து ஏதாவது சொல்லி கொண்டாண்டிருப்பார். அவர்களும் வந்து ட்ரம்புக்கு எதிராக செய்திகள் போடுறது என்று சொல்லி இந்த மாறி மாறி ஒரு பஞ்சாயத்து போய்கொண்டு தான் இருக்குது. அந்த அடிப்படையில் 15 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் கேட்டிருக்கார். அவ்வளோ பெரிய தொகை ஒன்று கேட்டிருக்கிறார். எனவே கேஸ் எப்படி போய் முடியும்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. இப்போ இந்த கேஸில் வந்து நியூயார்க் டைம்ஸ் 15 பில்லியன் அமெரிக்க டாலர்ஸை வந்து ட்ரம்புக்கு கொடுக்குமா இல்லையா என்றது வேற பிரச்சனை. ஆனால் பொதுவான ஒரு ஒப்சர்வேஷன் ஒன்று இருக்கு. என்னென்னு சொன்னால், இந்த அரசியலில் இருப்பவர்கள், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் எப்போவுமே வந்து ஊடகங்களோட பகைக்கக்கூடாது. ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளித்து கொண்டு தான் போகணுமே தவிர கண்டபடி பகைக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால், ஊடகங்கள் வந்து எப்போவுமே வந்து அந்த ஒரு இந்த வெற்றி செய்கிறன்னு சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி வெற்றி செய்வினம். ஏன்னு சொன்னால், ஊடகங்களுக்கு பல வழிகள் இருக்குது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை வந்து அவமானப்படுத்தணும்னு சொன்னால் நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப் என்று தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. வேற பேரை போட்டு வேற விதமாக மறைமுகமாக எல்லாம் ஊடகங்களால் முடியும். ஒரு திறமையான ஊடகத்தால் வந்து ஒருவருடைய பேரை கெடுக்கணும் என்றாலும் சரி, அவருடைய புகழை கெடுக்கணும் என்றாலும் சரி, அது திட்டமிட்டே வேலை செய்ய முடியும். நாளாந்த செய்திகளில் சும்மா சாதாரண செய்திகள் போடுற மாதிரி போட்டு அந்த செய்திகளுக்கு கூட அந்த பிரச்சாரத்தை செய்ய முடியும். எனவே நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப் போட்டால் தானே நீங்கள் கேஸ் போடுவீங்கள். அப்படி போடாமல் மறைமுகமாக போட ஊடகங்களால் முடியும். இதுக்கு நல்ல உதாரணம், முந்தின காலத்தில் வந்து செய்தி தணிக்கைகள் இருக்கும். அப்போ செய்தி தணிக்கை இருக்கைக்குள்ள வந்து கண்டபடி செய்திகள் போட முடியாது. அப்படியான நேரங்களில் வந்து பத்திரிகைகளில் நானே வாசிக்கிறேன். பத்திரிகைகளில் வந்து எப்படி செய்தி வரும் என்று சொன்னால், கிரிக்கெட் ஸ்கோர் சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி 2 அணிகளுக்கு இடையில் வந்து கிரிக்கெட் போட்டி நடந்தது. அதில் வந்து இந்த அணிக்கு இத்தனை விக்கெட் இழப்பு, இத்தனை ரன்ஸ் போனது, இத்தனை ரன்னில் வந்து அவுட் ஆனது, என்ன ஏதுன்னு சொல்லி அதை பற்றி போடப்பட்டிருக்கும். அது ஒரு நாள். அடுத்த நாள் பார்த்தா ஃபுட்பால் செய்தி போட்டிருப்பினும் கீழே வந்து 2 அணிகளுக்கு இடையில் ஃபுட்பால் நடந்தது, இந்த அணி வந்து பயங்கரமாக அட்டிச்சது, எதிர் தாக்குதலாம் வந்து பயங்கரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி ஃபுட்பாலை பற்றி போடுவினோம், உதைபந்தாட்டத்தை பற்றி போடுவினோம். ஆனால் வாசிக்கிற எங்களுக்கு விளங்கும் அது கிரிக்கெட்டும் இல்லை, அது ஃபுட்பாலும் இல்லை, அது வேற சமாச்சாரம் என்று சொல்லி நாட்டில் நடக்கிற சண்டையை பற்றி தான் அது போடப்பட்டிருக்கு சொல்லி வாசிக்கிற எல்லாருக்குமே விளங்கும். எனவே ஊடகங்களோட வாயை வந்து அடக்கவே முடியாது. நேரடியாக இந்த தரப்புக்கும் இந்த தரப்புக்கும் இடையில சண்டைன்னு போட்டால் தானே பிரச்சனை. அதுதானே பிரச்சனை. கிரிக்கெட் ஸ்கோர் சொல்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை தானே, ஃபுட்பால் ஸ்கோர் சொல்றதுல ஒரு பிரச்சனையும் இல்லை தானே. எனவே ஊடகங்களோட வேலையே அதுதான். என்ன செய்தாலும், என்ன வழக்கு போட்டாலும், என்ன மான நஷ்ட வழக்கு போட்டாலும் அவர்களை வந்து அடக்கவே முடியாது. எனவே ட்ரம்ப் வந்து நியூயார்க் டைம்ஸை வந்து அடக்கலாம் என்று பார்க்கிறார். ஆனால் நியூயார்க் டைம்ஸ் வந்து வேறு விதமாக ட்ரம்புக்கு எதிரான பிரச்சாரங்களை முதலை விட இன்னும் பயங்கரமாக செய்வார்கள் என்றதான் மறுக்க முடியாத உண்மை. நேரடியாக ட்ரம்ப்னு குறிப்பிடாமல் வேறு விதமாக என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் பயன்படுத்துவார்கள் என்றதான் மறுக்க முடியாத உண்மை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோடையும் கொள்கைகள் எடுத்துட்டு வரார். பிறகு நாட்டுக்குள்ளேயே 1000 பிரச்சனைகள், பிறகு போதாக்குறைக்கு ஊடகங்களுடையும் சண்டை என்று சொன்னால் இதெல்லாம் போய் எங்கே போய் முடிய போகுது என்று சொல்லி தெரியல. இன்றைய காணொலியில்
பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.